வாழ்க்கையில சில பேருக்கு போராட்டம் வரலாம். ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக மாறி இருப்பது இந்த தமிழினத்துக்கு சொல்றது வரம்னு வச்சுக்கலாம், சாபக்கேடுன்னு வச்சுக்கலாம். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது அப்படின்னு தாய்மாமன் சீமான் அவர்கள் சொல்வார். அப்படி இன்னைக்கு போராடிதான் எதற்குமே நாம் விடுதலை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்க இருக்கு. நாம் தமிழர் கட்சி அனிதா என்கின்ற தங்கை மரணத்திலிருந்து ஒற்றைமய தேர்வு அறிமுகப்படுத்திய காலத்திலிருந்து அண்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டிக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பு குரலை நாம் தமிழர் கட்சி இன்னும் பெரும் திரளாக கொண்டு போய் சேர்ப்போம். அன்னைக்கு பற்ற வைத்த தீ இன்னைக்கு பெரும் காட்டு தீயாக பரவி நிற்பதை பார்க்கும் போது உண்மையாகவே ஒரு பெரும் எழுச்சி நமக்கு ஏற்படுது. இங்க கர்நாடகா காவிரியில தண்ணியே தரல, ஜூன் மாசத்தோட பங்கும் தரல, ஜூலை மாசத்தோட பங்கும் தரல, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் தரல. ஆனா இங்க நீர்வளத்துறை அமைச்சர் போய் ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுங்கன்னு இங்க சொல்றாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட மினிஸ்டர்ஸ் தான் நம்ம தேர்வு பண்ணிருக்கோம், நம்ம ஓட்டு போட்டு தேர்வு பண்ணிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. ஆனால் 41 உயிர்கள் போனதப்ப கூட அழுவாத கரூர் சம்பவத்தில் 41 பேர்கள் உயிரிழந்த போது கூட கண்ணீர் விடாத எந்த அமைச்சர்களும், எந்த எம்எல்ஏக்களும், எந்த எம்பிக்களும் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கிட்ட நம்ம இந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற பரிசோதனை பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை. அன்பார்ந்த உறவுகளே, நேற்று வரைக்கும் ஜென்சி கூட்டமே ஒரு தற்கொலை கூட்டமா இன்னைக்கு மாறி ஓட்டு போட்டுருச்சுன்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு நிம்மதியாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு குரல் பாஜக அரசை கண்டித்து மட்டுமில்ல, இங்கே தாவேகாவையும் எதிர்த்து, தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்த்து இளைஞர்கள் பெரும் திரளாக இன்னும் போராடுவோம் என்பதை பறைசாட்டிய கூட்டமாக இன்னைக்கு இருக்குது. அதை தொடர்ந்தும் நாட்டிலேயே அங்கங்க புகழ்ச்சி வெடிக்குது, புகழ்ச்சியாளர்கள் இருக்காங்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. சில இதை பார்க்கும்போது மன அழுத்தமா இருந்தாலும் ஒரு விஷயம், ஒரு பாதிப்பு நடக்குது அப்படின்னா கட்சி சார்பா இல்லாம, இனம் சார்பா இல்லாம எல்லாருமே ஒன்று கூடி அதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். நாம் தமிழர் கட்சிய கோகுல பாண்டியன் சகோதரர் சொன்ன மாதிரி முட்டை ஜீவ பாருங்க அது இதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க தான் உங்களுக்காக நின்று பேசிட்டு இருக்கோம். தாவேகா தரப்புல இருந்து ஏதாவது மீட்டிங் போட்டாங்களா? ஒரு அறிக்கை கூட விடல. நம்மளோட முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த மாணவர்கள் போராட்டத்தை. அதுல ஒரு வார்த்தை பாஜகவை சி அப்படின்னு கூட சொல்லல. ஆனா திமுகவை மேடைக்கு மேடை திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு தெரியுமா? அப்ப பாஜக என்ன தூய சக்தியா? பாஜகவே சொல்லணும்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அவர் பதில் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம முதலமைச்சரோட வாழ்க்கையே பிஜேபி ஐயா மோடி கையில தான் இருக்கனால அவர் பேச மாட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரதமருக்கும் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கும் இவங்க இருக்க நாட்டுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி புகழ்ச்சியாளர்கள் அங்கங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று கூடிவோம், எல்லாருக்காகவும் நிற்போம், தொடர்ந்து போராடுவோம். இந்த துரோகிகள் எல்லாம் சொல்றாங்க இவங்க அப்படியே ஏதோ மகாத்மா ரேஞ்சுக்கு ஏதோ ஊழலே செய்யாம கடைசி வரைக்கும் வாழ்ந்த மாதிரி இவங்க பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரும் வரலாற்று புரட்சியை செய்த தமிழினம் இன்று அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது. அப்ப இதற்கான காரணம் என்ன? சிந்தித்து பாருங்க. யார் இதற்கு காரணம்? ஒரு நாட்டினுடைய தலைவன் என்ன செய்யணும்? அந்த இளைஞர்களை அரசியல் படுத்தணும், அவனுக்காக முதல் குரலாக எழுப்பணும். எப்படி ஒரு இளைஞன் இருக்கணுமோ அப்படி அந்த தலைவன் முதல்ல இருக்கணும். ஆனா ஒரு நாட்டினுடைய தலைவன் இவ்வளவு போராட்டம் வெடித்து போய் கிடக்கு, நாடே கொந்தளிச்சு போய் கிடக்கு. ஆனா அவர் இன்றைக்கு தன்னுடைய படத்தை வெளியிடுகிறார், இந்த இளைஞர்களை எல்லாம் திசை திருப்புகிறார் என்று சொன்னால் அவர் தலைவனா? சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமைதான் இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாரு, அக்கா அனிதாவுக்கு சொல்லியிருப்பாரு, தங்கை அனிதாவை என்னுடைய சொந்த தங்கச்சியாக நான் நினைக்கிறேன். அவருக்காக மேடை பூரா கண்ணீர் வடித்தார். யாரு? நம்முடைய முதலமைச்சர். ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாரு? அந்த தங்கை அனிதாவை விட உங்களுக்கு மோடிஜி உறவாகி விட்டாரா என்பதுதான் கேள்வி. ஏன்னா இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் குரல் கொடுக்கறாங்க, ஆனா முதல்வர் குரல் எழுப்பல, அவர் வாயை திறக்கல. நாங்க ரோடா கட்டணும், வீதி வீதியா கட்டி தெரு தெருவா உங்களை சந்திச்சோம். எங்களுடைய மேலான கொள்கையில ரத்து செய்வோம் நாங்க ஆணித்தனமா சொல்லியிருந்தோம். ஆனா என் மக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, படித்த மாணவர்களுக்கும்
அன்று கண்ணுக்கு தெரியவில்லை எங்களை. ஆனா இன்று புதிதாக வந்தவர்கள் திரைக்கவர்ச்சி நம்மளை நீட் தேர்வை ரத்து செய்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று மாணவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது இன்று தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது. ஜனநாயகத்துக்காக பணத்துக்காக இவர்கள் போராடி அரசியலுக்கு வந்தவர்கள் எப்படி நமக்கு நம்முடைய பிரச்சனையை இவர்கள் தீர்ப்பார்கள் என்று நாம் எதிர்கொள்ள முடியும் சொல்லுங்க? அவர்கள் பணம் திரையில் ஓடல. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் ஒரு 10 ஆண்டு காலமாக விஜய் அவர்களுக்கு படம் ஓடி இருக்காது. அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்து அரசியலும் கற்று அறிந்து இன்று நமக்கு எதிராக அவர் படத்துக்காக அரசியலுக்கு வந்தவர் இன்று இளைய தலைமுறைக்கு என்ன செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியும்? இல்லை, அவர்களுடைய நோக்கம் சினிமா திரைக்கு வரணும், அதுதான். ஆனா மாணவர்கள் வளர்ச்சிக்கு அவங்க எந்த விதமான நோக்கமும் அவர்கள்ட்ட இல்ல. இன்று போராடுறோம், வீடு தூரம் போராடுறோம். தங்கை யாழினி சொன்ன மாதிரி புரட்சி வெடிச்சிருக்குது. யாரால் வெடித்தது? இந்த புரட்சி எப்படி வெடித்தது? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுடன் உறுதியாக இருக்கிறார் என்ற ஒரு ஆணித்தனமான ஆழம்தான் இன்று எல்லாரும் மனதில் புரட்சி இருக்கிறது. இல்லைன்னா எளிதில் எல்லாரும் புரட்சி செய்திட முடியுமா? முடியாது. நமக்கு ஒன்று என்றால் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோட தான் எல்லாரும் புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம். பாப்பா என்ன கண்ணீர் விடுறாங்க பாருங்களேன். மனசாட்சி இல்லையா? 3 வயது குழந்தையை பாலியல் தொலை கொடுத்து சின்னத்தனமா பண்றாங்க. அப்போ உங்க கண்ணீர் திடிக்கவில்லை? சாலை போராடுவதற்கு இல்லைன்னு சொன்ன நீங்க எதற்காக நீங்க போராடினீர்கள்? ஏன் அரசியலுக்கு வரணும் என்றால் போராடினால் தான் வர முடியும் என்றுதானே. இதே நீட்டு தேர்வுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் தானே சாலை ஓரத்தில் நின்று போராடினீர்கள். அதை மறந்து விட்டீங்களா? மேடையில் அத்தனை பேர் நின்று போராடினீர்களே, ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா?